ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சாயனகன். இது 70வது நாள் 71வது எபிசோட் டிசம்பர் 15 என்ற ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான பார்வை. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்தியன் அக்கௌண்ட் UK அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் US நேயர்களுக்காக பேபல் அக்கௌண்ட்டுடைய QR கோடும் அதில் இருக்குது. சப்போர்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கேட்டகரி மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட், பேப்பலுடைய QR கோடு இருக்குது, ஜிபேவுடைய QR கோட் ஆல்சோ தேர். HDFC அண்ட் UKவுக்கு வந்து மான்சோ அக்கௌண்ட்ஸ் தேர். அருண் கிட்ட திருப்பியும் கேட்பாரு எழுப்பி நின்று, என்ன அருண் எல்லாம் ஓகேவா, அருண் வந்து புது அருணா பார்க்கலாமா இந்த வாரங்கள்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாரு. ஹிதயத்துல்லா வந்து ஒரு 10 ASD சம்திங் போட்டிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ அருண் வந்து இந்த ஒரு புது அருணை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அருண் கிட்ட வந்து கேட்பாப்ல. அருண் எஸ் சார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு. அருண் யூ ஆர் சேவ்ட் அப்படின்வாரு. அந்த சேவ்டு சொன்னதுக்கு அப்புறம் இருக்க ரியாக்ஷன் மட்டும் நீங்க பாருங்க, திரும்ப பாருங்க. நீ எதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தெரியாதன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து. அதே மாதிரி இந்த சீசன்ல இன்னொரு ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. இந்த சேவ்ன்றத வந்து நீங்க வந்து அவரு ஒரு கதை மாதிரி எடுத்து வருவார். அதுல அவங்க தான் வரப்போறாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு கதையை சுத்தி எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க வரும்போது நீங்க சேவ்டுன்னு அந்த கேள்வி ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி இருக்கும். அது இந்த வாட்டி சேவ் பண்றதே ஒரு 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 எந்துவே இல்ல அந்த சேவ்லன்ற. அதேதான். ஏன்னா அடுத்து பவித்ரா கிட்ட அதே தான் கேட்பாரு. பவித்ரா சார் பவித்ரா சேவ் ஆக போறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது அப்படின்வாங்க. சேவ் அதுக்கு டக்குன்னு அடுத்து சௌந்தர்யா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார், நானும் ஃபயர் மோட் ஆன் சார் அப்படின்னா என்னையே சேவ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து சேவ் பண்ணிட்ட உடனே அது பயங்கரமா ஏதோ பேசுவாங்க. பேசும்பொழுது ஒரு வார்த்தை தெரியாம சேவ் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது, கோவத்தை கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது சார், கோவம் வந்து படக்கூடாது அதானே அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்பாங்க. கேட்கும் பொழுது அவர் வந்து தெரியாம சேவ் பண்ணிட்டேன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருவாரு. ரயனை வந்து அடுத்து சேவ் பண்ணுவாப்ல. அதுல வந்து சொல்லுவாப்ல, ரயன் வந்து உங்களுடைய விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாரங்கள்ல, பட் இருந்தாலும் கூட அது பத்தல, இன்னும் வந்து நீங்க நிறைய விளையாடணும் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அவருக்கு கொடுப்பாரு. அடுத்ததுதான் ஜாக்லினை வந்து ஒரு வாரம் கூட 10 வாரமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க இல்ல ஜாக்லின்? ஒரு வாரம் கூட இல்ல, 10 வாரமும் நீங்க வந்து நாமினேஷன்ல வந்துகிட்டே இருக்கீங்க, நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப மக்களுக்கு உங்களை பிடிக்குதுன்னு தானே அர்த்தம். நீங்க உங்க விளையாட்டை விளையாடுங்க இப்படி சொல்லணும். அதாவது நீங்க சொல்ல வேணாம், கன்ஃபர்ஷன் ரூம்ல சொன்னா போதும். காரணம் என்னன்னா, ஜாக்லின் வந்து ஏன் நான் என்ன அதாவது உள்ளார விளையாடுறவங்க யாரும் ராணுவ மாதிரி ஆள் கிடையாது. அத சொல்லுங்க. ஜாக்லின் வெரி ஸ்மார்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நான் இங்க அந்த பக்கம் இருக்க கூடாதுன்னு இங்க அனுப்பிச்சாங்கன்னா அப்ப வேற யாருக்கோ அது ஃபேவர் போகுது இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? ரொம்ப ஈஸியா அதை யோசிக்கிறாங்க. அதுதான் நீங்க சொன்னாங்க. நான் வாரம் அந்த கான்ஃபிடன்ஸ் இங்க இல்ல. அது ஏன்னா எல்லாருமே அதுதான் விளையாடிட்டு இருக்கீங்க, அதுக்குதான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கன்னா அதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு எடுத்துக்கிட்டு போலாமே, அவங்களுக்கே கப்ப கொடுத்து போலாமே. எதுக்கு நீங்க எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சு இருக்கிற நேரத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணது? இப்ப தீபக் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஒண்ணு விஜய் விஷால் நினைச்சிருப்பீங்க, இல்ல அருண் நினைச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் வரல, சத்யா வெளில போயிட்டாரு அப்படின்னும் பொழுது இப்ப தீபக் நினைக்கிறீங்க. நான் இந்த இடத்துல ஜெஃப்ரி வந்தா கூட நான் பாராட்டுவேன்றேன். ஜெஃப்ரி வந்தாலும் ஓகே, ஏன் ராணவே சூப்பரா விளையாண்டா கூட ஓகேன்றேன் நானு. அதுதானே கேமு, அதுதானே ஒருத்தவன் பண்றான், அதுதானே ஒருத்தன் செய்யறான். ரைட், சொல்லுங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஜாக்லினை வந்து இன்னைக்கு அதுவும் எப்ப எடுத்து வரீங்க? முதல் வாரத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்க. முதல் வாரம் வந்து எப்பவுமே நான் எதிர்த்து நிப்பேன்ற மாதிரி எழுந்தவங்க தானே ஜாக்லின் நீங்க அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டை நீங்க விளையாடணும். நீங்க டெவில்ஸ்ல விளையாடவே இல்லை, ஆனா நீங்க சேவ்டு. இதுக்கு நீங்க ஏன் சேவ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு நீங்க யாரு நாமினேட்டடோ அவங்கள மட்டும் நீங்க போன வாரம் என்ன பண்ணீங்க? யாரு நாமினேஷன்ல இருக்கீங்க? 3 பேரா? அந்த 3 பேர் மத்தவங்க எல்லாம் சேவ்டுங்கிற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறலான்ற நான்
ஃபைனலா 3 பேர் மட்டும் தான் மிஞ்சிருக்கீங்க, அந்த 3 பேர் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேவ்டு கதையை எடுத்துட்டு வரலாம், வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி தான் நீங்க வந்து அவங்களுக்கான ஒரு அந்த சேவ் மொமெண்டே கொடுக்குறீங்கன்ற அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸா இருக்கும் எல்லாருக்குமே. வாவ் ஃபேக்டரை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க ஏன்டா நம்மள இப்ப சேவ் பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுத்தீங்க. ஏன்னா இதான் போன வாட்டியும் சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் நீங்க பண்ணீங்க. அவங்க 2 பேரும் சேவ்டுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு மனசு அந்த ஒரு ஃபேஸ் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம உட்காருவாங்க. அதை தான் நீங்க திரும்பவும் பண்ணீங்க. அதன் பிறகு வந்து யார் போவாங்க இந்த 2 பேர்ல கடைசியா மிஞ்சின 2 பேர்ல யார் போவாங்கன்னா அன்ஷிதாவையும் சேவ்டு சொல்லிடுவாப்ல. யார் போவாங்கன்னும் போது தீபக் வந்து தர்ஷிகா தான் சார் போவாங்க. ஏன்னா வந்து கேம் வைஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அண்ட் அவங்க ஒரு குறை சொல்றாங்க எல்லாரையுமே, அந்த குறை அவங்க ஆனா திருத்திக்கிறதே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. அண்ட் ரஞ்சித் வந்து என்னன்னா 4 வாரமா வந்து தர்ஷிகா தெரியவே இல்லை அப்படின்னு ரஞ்சித் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மாட்டுறாங்க. அந்த விஷயத்துலதான் வந்து நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ரஞ்சித்தா இருந்தா கூட இப்ப இந்த வாரம் அவர் தப்பிச்சிட்டார், இருந்திருந்தா ஒருவேளை ரஞ்சித் போயிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சோ அதன் பிறகு வந்து அருண் வந்து எனக்கு என்னவோ விஷால் போவான்னு தோணுது சார்ன்றார். எனக்கு என்னவோ மனசுல அவர் கேட்பாரு, என்ன எனக்கு என்னவோ தோணுது சார் அப்படின்னு அதுக்கான விளக்கங்கள் எதுவும் கொடுக்காம அவர் வந்து உட்கார்ந்துருவாப்ல. அண்ட் முத்துவும் வந்து தர்ஷிகாவை தான் சொல்லுவார். தர்ஷிகாங்கிற ஒரு பர்சனை வந்து காணோம், அத வந்து இந்த வாரம் அவங்களே வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு தர்ஷிகா தான் வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு, தர்ஷிகா வெளில வரட்டும், நான் உங்களெல்லாம் வந்து திரும்ப வந்து மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாப்புல. தர்ஷிகா வெளியில் வரும்பொழுது அவங்க திரும்பவும் வந்து அழக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல்டாவே இருந்தாங்க. அந்த சிரிப்பால அந்த அழுகையை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு கேமு அப்ப தீபக் சொன்னது நல்லா இருக்கும், 200% கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு பிளேயர் நீ இன்னும் கொஞ்சம் நீ வந்து வேற மாதிரி விளையாடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து தீபக் சொல்லிட்டே வந்து அந்த நண்டூஸ் படிக்கும்போது வந்து படிப்பார். ஓகேங்களா? ஸோ முடிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. வரும்பொழுது அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹக்கோ அந்த ஒரு ஆறுதலோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஜாக்லின் தான். அதன் பிறகு வந்து எல்லாருமே பேசுவாங்க. பேசி முடிக்கும் பொழுது ரயன் வந்து சொல்லுவாப்ல, அவங்க வெளில கிளம்பிடுவாங்க தர்ஷிகா. வெளில வரும்பொழுது இவங்க சொல்லுவாங்க நாமினேட் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ரயன் சொல்லுவார், சத்யா கூட நான் தான் நாமினேட் பண்ணேன், சத்யா கிளம்பிட்டேன், அதுக்கு என்ன பண்ண முடியாது தானே கேமு, நீங்க அதுல எந்த ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருப்பி இப்ப விஜய் உள்ள வருவாரு. வந்தா என்னன்னா கேள்வி கேட்பீங்க, உங்க கேள்வியை பத்தில எல்லாரும் வந்து மிரள்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த கேள்வியா கேட்பாங்க ஒரு ஆடியன்ஸ், என்ன கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்சி இருக்கு எல்லார்கிட்டேன்றப்ப இவருக்கு சொன்ன பதில் நல்லா இருந்தது. என்கிட்ட இருக்கிற பதில் வந்து என்ன பதில், என்கிட்ட இருக்கிற பதில் தான் அவங்க சொல்லணுங்கிறதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்றதே கிடையாது. ஒழுங்கா பண்ணலன்னா அப்படின்றப்ப அந்த அப்பதான் அந்த சொல்லுவார், ஒழுங்கா பண்ணலன்னா ட்ரோல் மெட்டீரியல் தெரிஞ்சுதானே, அவங்களும் தெரிஞ்சுதானே சார் வந்தாங்க அப்படின்வாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து சரி, பட் வந்து எண்டிங்ல வரைக்கும் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மிஸ் பண்ணாம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் எனக்கான பதிலுக்காக நான் வெயிட் பண்றது இல்ல. ஸ்டார்டிங் நல்லா இருந்ததுன்னா இது எண்டிங் வரையும் போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. அண்ட் இதன் பிறகு வந்து விஜய் விஷால் வந்து வெரி ஸ்மார்ட், ஹி நெவர் நேம்ட் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் ஆஸ் எ லவ் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லைன்றது ஜிஜே சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான், உண்மைதான், எங்கேயுமே சொல்ல. ஏன்னா அதே நேரத்தில் அவங்க வந்து பொங்குவாங்க, அவங்க தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்றது, குடிக்கும் போது வந்து ஒரு அன்பு குடிக்கிற நீங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு இப்படின்றதோட தான் அவர் வந்து அழகா பண்ணுவார். இவங்களும் வந்து போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, விஷால்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டெஸ்டினி இதை தான் தீர்மானிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லி, டெஸ்டினி என்ன தீர்மானிக்குது நம்ம 2 பேருக்குள்ள தெரியல, பட் இங்க இருந்து அந்த மொமெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப வெளியே போனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க ஒரு ஃபீல் இருந்து அதை அங்கேயே சொல்லி அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றதுக்கும் முடிஞ்சதுன்னு வச்சுக்காங்களேன். எஸ். ஓகே. அண்ட் அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க இப்ப நீங்க சொல்லும்போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன் ஜாக்கி, மறந்துட்டேன். இன்னைக்கு கூட அவர் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பேசுவாருன்னா, நீ எனக்கான ஒரு அஃபெக்ஷனை காட்டின இல்லையா, அது ரொம்ப உண்மை, அந்த அத மேல நான் மரியாதை வச்சிருக்கேன், லவ் கிடையாது, சொல்ல மாட்டேன். என்ன சொல்றது,
ரெஸ்பெக்ட் தட் ரெஸ்பெக்ட் டு தி பாசம் நேசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்வாரு. அதுக்கே ராயன் சொல்லுவாரு, நீ அதை ரெஸ்பெக்ட் பண்றல மச்சான், அதுவே போதும். ஏன்னா அவங்க அம்மாவுடைய மோதிரத்தை ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அவர் அதை செயின்ல போட்டுட்டு இருப்பாரு. சோ அதை சொல்லி அவங்க அம்மா கதவு திறக்கும் போது வெளியே நிப்பாங்க, கவலைப்படாத தம்பி ஏதோ கொடுத்தாங்க போல இருக்குது, அது இந்த சீனுக்காக கொடுத்தாங்க போல, அது கொடுத்துரு 70 நாள் ஒரு சீன் போயிட்டு இருந்தது, அது ஒரு சீனா அது கொடுத்தாரு என் பொண்ணு, அது கையில கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த மாதிரிதான் இருந்தது. பட் அதை நான் மதிக்கிறேன், நான் அதை வந்து நான் ஒரு நாளும் அதை வந்து நான் தவறா வந்து இது பண்ணதில்லை அப்படின்லாம் பேசுவாரு. தவறா பேசினது இல்லைன்னு சொன்ன விஜய் விஷால் தான் இவங்களோட லவ்வுக்கு என்ன சொன்னாருன்னா, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதுல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது இல்லைன்னு சொன்னாரு. கரெக்டுங்களா? ஆனா அது வந்து தவறா பேசல அப்படின்னு சொன்னாரு. அப்ப தவறு வேற, அந்த மாதிரி பேசுறது வேற போல இருக்கு. இந்த தவறுக்கான இலக்கணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அவங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். சோ இதன் பிறகு வந்து ஓகே, ஸோ இது அவங்க வந்து கிளம்பிடுவாங்க ஜாக்கி. இதுக்கப்புறம் முத்துரத்தினம் உனக்கு சூட முத்திரை கவி இசைந்து பாட நித்தம் நித்திரை கரைந்து ஓட சித்தம் நித்தமும் நினைத்து கூட சிறுமழலை மொழிகளிலே இனிமை தவழ இதயம் மகிழ இருமலரின் விழிகளிலே இரவும் மறைய பகலும் தெரிய ஆசையால் உனை அல்ல வேண்டும் அன்பினால் என்னை கொள்ள வேண்டும் சேரும் நாள் இதுதான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா தனியாக போய் பார்த்தேன்னு நினைக்கிறேன் போய் வாசல். இந்த படம் ஆக்சுவலாக அது ஒரு மர்டர் ஃபிலிம், மர்டர் த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி நல்லா இருந்தது. அதில் இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஜென்ரல் ரிமைண்டர் அண்ணா, ஐ ஆம் கிஃபின் கே தேங்க்யூ கிஃப்ட். ஓகேடா சரிடா. நான் இந்த ஜிஜேன்னா நமக்கு புரிய மாட்டேதுப்பா, எனக்கு ஞாபகம். ஆனால் அன்னி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் என்ன பேர், அவங்க எப்போ வந்தாங்க போனாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப அதிலலாம் நான் ரொம்ப ஜீரோ, டக்குன்னு ஞாபகம் வராது, டக்குன்னு சில விஷயங்களுக்கு வந்து வராது. சார் தீபக் ஆட்டிடியூட் இஸ் டூ மச் ஆஸ் இஃப் ஹி ஓன் செவரல் வேர்ல்டு கப்ன்ற மாதிரி இருக்காருன்னு ஆனந்தராஜ் சொல்லியிருக்காரு. அவர் வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் பயணியர், அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்தவங்க தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் ரொம்ப ஒரு சேஃபான கேம் தான் அவர் வந்து விளையாடிட்டே இருந்தார், அதுதான் மேட்ரு. எஸ், எனக்கு ராயன் தான் ட்ரூவா இருக்கான். ஜாக்கெட் அதுவும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப மெச்சூர்டு, ஃபண்டாஸ்டிக்கான அறிவுபூர்வமாக பேசுறதும் பாயிண்டா பேசுறதும் ரொம்ப அழகா இருந்தது. நல்லாவே விட்டு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு நட்புல, ஒரு ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அது விட்டு கொடுக்காம இருக்கிறதுன்றது காரியத்துக்கு வந்து என்ன சொல்றது, வந்து பேசுறது பழகிறது எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த பையன் உடனே ஜெஃப்ரி நகர்ந்து போனாப்ல பாரு, அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு நின்று அதுதான் அது எங்க மறக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்த நிலையில அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களுக்காக நிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். நிறைய பெண்களுக்கு வந்து ராயன் வந்து பிடிச்சிருக்கு. ராயன் இஸ் த பியூர் சோல், ஹோப் ஹி மெயின்டைன் ஹிஸ் இன்டிகிரிட்டி டில் த எண்ட் அப்படின்ட்டு ஹிதயத்துல்லா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா, ஏன்னா சில பேரால் அதை நடிக்கவே முடியாதுங்க. அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் விஷால் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அந்த பரபரப்பு இருக்கும், கண்ணு காமிக்கும். அந்த தர்ஷிகாலாம் பேசும்போது இது எப்படி போகும், அப்படி வரும், டக்குன்னு அப்படியே மாற்றி ஏதாவது சொல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க அருண் கண்ணையும் பாத்தீங்கன்னா தெரியும், பொல்லாதவன் படத்துல சொல்லுவாரு, கண்ணு பாரு, கண்ணு வந்து மூவ் ஆயிட்டே போய் சொல்றான் அப்படின்ட்டு. அந்த இது வந்து அங்க உண்டு. ஆனா அது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராயன் கிட்ட அப்படி இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? அதுதான். எஸ். ஓகே. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சு, ஆமாம், நான் நிறைய அதே மாதிரி பார்கவியும் சொன்னதுதான். அதாவது மஞ்சரியை முன்னிறுத்தி ஜாக்லினை வந்து இது பண்றாங்க. லெட் மஞ்சரி வின்ஸ் சின்ஸ் தே ஆர் பிரேக்கிங் ஜாக்ஸ் கான்ஃபிடன்ஸ் எவ்ரி டைம். ஆமாமா, மஞ்சரி வின் பண்ணும்போதெல்லாம் அதை வந்து ஜாக்கை வந்து அவங்க வந்து உடைச்சிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் அது அப்படியும் புரிஞ்சது. எனக்கு வேற மாதிரி லெட் மஞ்சரியாவது வின் பண்ணட்டும், ஏன்னா ஜாக்லின் கான்ஃபிடன்ஸ் தான் உடைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு. அண்ட் இவங்க வந்து சிவசங்கர் சொன்னதும் தெரியல, எப்படிதான் இன்னும் கூட தர்ஷிகா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. விஜய் விஷால்லாம் ஒரு வின்னரா
ஸ்டாரா வருவாருன்ட்டு அப்படின்ட்டு. அண்ட் இதுல என்னன்னாங்க அந்த ஏவியை பார்த்ததற்கு அப்புறமா அவங்க விஜய் விஷால்கிட்ட வந்து பேசினதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஏவியை பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்ம என்ன பண்ணுவோம், டே உன்னாலதான் நான் தோத்து போயிருக்கேன், உங்ககிட்ட மட்டும் தான் இந்த கண்டென்ட் இருக்குன்ற மாதிரி காட்டுறீங்களே இந்த ஏவியே அப்படின்னு தான் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல. அந்த அழுகையெல்லாம் அவங்களுக்கு வந்ததே என்னன்னா அவரை மிஸ் பண்றேன்ற மாதிரி அழுத மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ கொடுத்தாங்க அவங்க. உன்னால நான் எவ்வளவு எழுந்திருக்கேன் பாருங்கிற மாதிரி எவ்வளவு வந்து ஒரு நேசிகன் தெரியுமான்றத அவங்க நிரூபிச்சுட்டே இருந்தாங்க அவங்க. போகும்போது அதான் சொல்றேன். One more thing missed this week. Worst player, no punishment. Last week 5 meals salt, less food became literally weak அப்படின்ட்டு தருணுக்கு நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நான் சொல்றேன். பிக் பாஸ், this is my house, you all are my players அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப அவரு தான் அந்த குரலுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குறோம்ல. அந்த குரலுக்கு வந்து சின்ன பிசிறு நடந்தாதான் ஒரு மதிப்பு கொடுக்கலனா கூட நம்ம வந்து கேள்விலாம் கேட்கறோம்ல. அந்த மாதிரி ஆள நீங்க அதை பண்ணலாமான்றதான் அங்க கேள்வி. அப்புறம் எதுக்கு நீங்க ரூல்ஸ் எப்படி வேணாலும் மாத்தீங்க, உங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தீங்க, அப்புறம் என்னத்துக்கு இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன். உங்க ஆளுங்களே கூட்டு வச்சு பண்ணிட்டு வேண்டியதானே. அன்னைக்கு இந்த பொண்ணு கேட்டதுதான், யார் யாரெல்லாம் வந்து ஜெஃப்ரிக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கை தூக்கணும் முடிஞ்ச எதுக்கு டாஸ்க் வச்சுக்கிட்டு. இதுதான் வந்து சரி விடுங்க. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இப்ப அவளோட கமெண்ட்டை படிக்கும்போது நம்ம அதை தான் சொன்னோம். Indian family Dubai. I too saw him with Sudha Akka and Yani in my dream as a very close family member. Oh, okay. Listening from season 2, they become part of my life now. My day start with their video அப்படின்ட்டு. Thank you. ஸோ தேங்க் யூ. இது இன்னொரு ட்ரீம் ஒன்று வந்து அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். எனக்கா போர் அடிக்கும் போது சொல்லுங்க, அது ஏதோ ஒரு ட்ரீம் சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க, எனக்கா கேளுங்க, ஞாபகம் வச்சு அப்போ நான் சொல்கிறேன். தலைவா ஜாக்கி யுவர் டிஷர்ட் சூப்பர் அப்படின்ட்டு அஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை காஸ்டியூமர், மை வைஃப். Thank you. Vishal, that's why we love you both for the very fair view அப்படின்ட்டு பிரியா சொல்லியிருக்காங்க. அதேதான். அதான் தருண் விக்னேஷ் பார்கவி சொல்லியிருக்கா, நான் மீன் பண்ணாதான் மீன் பண்ணலாம், அட்லீஸ்ட் மஞ்சரியாவது வின் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா இவங்க ஜாக்லினோட கான்பிடன்ஸே உடைச்சு தள்ளுறாங்க, அட்லீஸ்ட் மஞ்சரியாவது வின் பண்ணணும் அப்படிங்கறது. அவங்களும் வந்து ரொம்ப நல்ல பிளேயர், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அதுதான் சொல்றேன். நீங்க அருண் இந்த தீபக்லாம் நீங்க எடுத்து வரதுக்கு இவங்கலாம் எவ்வளவோ வந்து அவங்க இவங்களாம் நிறைய இதை சந்திச்சாங்கன்ற, நிறைய ட்ரோலா சந்திச்சாங்க, நிறைய உடைச்சு விட்டாங்க இவங்க எல்லாரையுமே. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அடிபட்டு ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க இவங்க எல்லாமே சொல்றாங்க. அதுதான் மகேஸ்வரி ஃபர்ஸ்ட் டைம் லைவ். அதுல வந்து தர்ஷிகா வந்து ப்ரூவ்டு, அவங்க வந்து ஒரு ஜோன் அவுட் கிளி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபேமிலி துபாய் சொன்னாங்க. இல்ல அப்படிதான் இருக்காங்க அவங்க. இதன் பிறகு போனதற்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் மறந்து இந்த மொபைலு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒருவேளை அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பட் இப்போ வெளியில வந்து ஆனந்தி அண்ட் சாச்சனா வந்து ஜாக்லின் மேல வந்து உண்மத்தை கக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். அது எந்த அளவுக்கு நான் இன்னும் பார்க்கல அதெல்லாம். ஸோ அதுதான். அதே மாதிரி கீப் ராக்கிங் ஜாக்கி, வி ஆர் வித் யூ அண்ட் லவ் யூ டூ. தேங்க்யூ இலங்கேஷ். அதுதான். அதான் இன்னொன்னு, ஜாக்லினை வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ணது வந்து ஜெஃப்ரியான்னு சொல்லிட்டு கிஃப்ட்னு கேட்டிருந்தா, ஷீ செட் சம்திங் அபவுட் இட். இல்ல அதை வந்து அப்படி சொல்றாரு. அதுவும் யார் அப்படின்னா ரஞ்சித் வந்து இவ்வளவு பேச தெரியலன்னுலாம் சொல்றாருல்ல. பட் அவர் வந்து போற போக்குல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறாரு மச்சான் அப்படின்வாங்க. அவங்க வந்து என்ன நாமினேட் பண்ணது வந்து இந்த வாட்டி யாருன்னு நான் தெரியலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது கூட இந்த நடிகைன்னு யார் எனக்கு பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறப்ப டக்குன்னு பவித்ராவை கண்ணு காட்டிட்டு போனாரு. அதே மாதிரி ஜெஃப்ரியும் தான் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களை நாமினேட் பண்ணது வந்து அன்ஷிதாவும் எனக்கு தெரிஞ்ச அருணும் நாமினேட் பண்ணுவாங்க. ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை ரயனையும் நாமினேட் பண்ணாரு, அது ஞாபகம் இருந்தது. பட் அவர் கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களையும் அவர் செய்யறாரு. அப்ப அவருக்கு விளையாட்டு தான் தெரியுது இல்ல அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கோபப்படுவாங்க. இவர் வந்து ஒண்ணுமே தெரியலாம ஒண்ணுமே எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பார்ல, அந்த டைம்ல அதை சொல்லுவாங்க. அசல் கோளார் மோர் டேமேஜ் அப்படின்ட்டு சிவசங்கர் வந்து சொல்லியிருந்தாரு. அசல் கோளாறு ஒழுங்கா இருந்தா அவர் டேமேஜ் ஆகிருக்க மாட்டாங்க, எல்லாரும் கடிச்சு வச்சாரு. 1 2 3 4 பேர் கடிச்சு வச்சாரு. அதுல யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி ஆயினாரு. விஷ்ணு பூர்ணிமாவும் அதே மாதிரி தான் அப்படின்னு தான் ராஜவேல் சொன்னது. அதே மாதிரி ராஜபாண்டியன் சொன்னதும் வந்து சிவானி பாலாஜி. கரெக்ட். இந்த மாதிரி பேர்லாம் டக்குன்னு இல்ல இந்த சிவானி பாலாஜி விஷயத்துலயும் வந்து சிவானி தான் வந்து இது பண்ணாங்க. பட் விஷ்ணு பூர்ணிமா விஷயத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பூர்ணிமா பிரச்சனை ஆகல. ஆமா, பூர்ணிமா வந்து ரொம்ப ஒரு சேஃபரான ஒரு அது வந்து இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி பேசினா வந்து சேர்ந்தா அப்படியே நம்மளுக்கு காமிச்சிருவாங்க அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவர் வந்து ட்ரெஸ் குளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க போய் கதவுலாம் திறந்து பார்த்து வந்தாங்கல்ல, அதானே அந்த கடவுளே மொமெண்ட்லாம் அவங்க பண்ணாங்க. Yes, now I realize and
அதேதான். ஸோ அவங்க அந்த அளவுக்கு இல்லை. பட் அசல் கோளாறும் அதே மாதிரி யாரும் அவர்கிட்ட வந்து லவ் சொல்லலை. அவர் தான் போய் எல்லாரையும் கடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால தான் அவரை வந்து டேமேஜ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதன் பிறகு வந்து அருணை வந்து மணி ரவீனா அதுவும் ஒரு உல்லாசப்பறவை வந்து போயிட்டுருக்காப்புல மணி ரவீனா. அப்புறம் மணிகண்டன் அவர் வந்து ஏதோ டிவோர்ஸ் ஆகிட்டாருன்ற ஒரு நியூஸ் கூட இன்னைக்கு வந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்த மணிகண்டன் ஐஸ்வர்யா அவங்க இவங்க நடிகையோட அவங்க தம்பி அதோ. ஆமா, இது வந்து மணி ரவீனாலையும் வந்து ரவீனா பேர் கெடலைங்க. நீங்க நல்லா அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரவீனா பேர் ஏன் கெட்டதுன்னா அவங்க வெளில வந்துட்டு மணியை தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க. அது உள்ளர இருக்கும்போது அவங்கள ரொம்ப கியூட் கப்பலா தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரவீனா முகமே எனக்கு ஞாபகம் வரல. டான்ஸ் ஆடுவாங்களே, நீங்க கூட உங்களுக்கு சொல்லணும்னா வந்து ஆமா தொப்பை இருக்கு அப்படிம்பீங்க அவங்களுக்கு. நீங்க மணி ரவீனா டான்ஸ் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. டான்ஸ் மாஸ்டர். ஆமா மணி. ஆமாமா இப்ப கூட அவங்க இது இப்ப கூட யார கூட நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. கடைசி அவங்க அத்தை யாரோ வந்து இது பண்ணுவாங்களே. அத வந்து பண்ணும்பொழுது அவங்க ஏதோ மணியை தனக்கு தெரியாத ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்கதான் அது அங்கேயே அவங்க எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. ஆமா, அவர் வேணாம் அதனால அவங்கள வந்து ட்ரோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு வழியா லைவ் வந்துட்டேன். ஓகே, இந்த பிரசாத் பாகூரா அவர் உங்க ஊரு. ஓகே, உங்க ஊருன்னா இன்னும் நீங்க இன்னும் லண்டன்ல அப்படியே அந்த இது கேம்பிரிட்ஜுக்கு பக்கத்துல வந்து இருந்த மாதிரி இல்லங்கறதுனால பாகூர் கடலூர் தானே நீங்க. அப்புறம் தானே பெங்களூர் போயிட்டு அப்புறம் தானே சென்னை வந்து அப்புறம் தானே இங்க வந்தீங்க. இன்னும் உங்க ஊர்னா என்ன கதை எனக்கு புரியவே இல்லை. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதை எடுத்துட்டு வரீங்க? ஜாக்கே தேவையில்லாம. அமுதா சொல்லியிருந்தாங்க அருணை ரோஸ்ட் பண்ணிட்டு உடனேவே கன்சோல் பண்றாரு, லவ் எல்லாம் வந்து சொல்றாரு, லவ் யூ எல்லாம் சொல்றாரு. பட் ஜாக்லின் 4 வாரமா வந்து உள்ள வந்து இன்னும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அருணை கன்சோல் பண்ணதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவரு வந்து ரொம்பவே உடஞ்சு போயிருந்தாருன்றது தான். அவர் வந்து கதறி இருப்பாரு இன்னைக்கு. இன்னொரு விஷயமா வெளியில வந்து அதுதாங்க எல்லாத்தையும் அப்படியே இதுல அவர் மேல நான் எழுதல. நானும் என்ன சொல்றேன்னா கேஸ் எழுதும் போது நம்ம வந்து இல்ல இருங்க வெயிட் பண்ணுங்களாங்க, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க மறந்துடுவீங்களா சொல்லுங்க. இல்ல உள்ள அந்த இடத்துல வந்து சொல்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அங்க வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு மொமெண்ட். அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட அப்படிதான் பேசி ஆகணும்னு சொல்றேன். ஓகேவா இருக்கீங்களா? இப்ப நம்மளே யாரையோ கூப்பிட்டு திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு வந்து அவங்க அதன் பிறகும் பயணிக்கணும், அவங்க அதன் பிறகும் போகணும்னும் பொழுது நம்மளும் சமாதானப்படுத்தும். பாத்துப்பா இவ்வளவு பேருக்கு சமாதானப்படுத்தினவங்க ஜாக்லின் மட்டும் ஏன் அந்த மாதிரியான கன்சோலான பேச்சு வரலன்ற கேள்வி. ஆனா அங்க வர்ற எல்லாருமே அப்படிதான் பண்ணாங்க. நீங்க நல்லா விளையாடுங்க, கான்பிடண்டா விளையாடுங்க அப்படின்றது தான் அங்க மேட்ரு. இன்னும் முத்துவும் அவர் அதான் சொன்னாரு, பேச்சை குறைச்சி செயலை அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ல. ஆமாங்க, அவ்வளவுதான். இதன் பிறகு வந்து ஒருத்தரையா கூப்பிட்டு பேசுவாப்ல. பேசும்பொழுது வந்து ராணவ் பண்றது வந்து தனியா ராணவ் ஏதோ பண்றாப்ல, என்ன பண்றாருன்னு தெரியல. சரி, யாரெல்லாம் வந்து தனியா பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாங்க அப்படின் பொழுது கையை வந்து தூக்குவாங்க. ஜெஃப்ரி. ஆமா, ஜெஃப்ரி அருண் தான் தூக்குவாங்க. ஏன்னா ஜெஃப்ரி அருண் மட்டும் பேச வேண்டாம்லப்பா அப்படின்ற போது தான் ஜெஃப்ரி பரண்டு வரல சார், நெஞ்சு படபடன்னு இருக்கு அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. ஜெஃப்ரி எவ்வளவு தெளிவா சொல்லி புரியுற மாதிரி சொல்றாப்ல பாருங்க. ஜாக்கி ரவீனா ரிமெம்பர் அரணாக்குடி முடிஞ்சு போச்சு, பட் அவ்வளோ பழிச்சு டக்குன்னு. அது நீங்கள் வந்து யார் எப்படிலாம் இல்லை, டக்குன்னு பாருங்க, தேங்க்யூடா டக்குன்னு அடிச்சா பாருங்க பைய. ரைட், நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ எல்லாரையும் கூப்பிடுவாப்ல. ஜெஃப்ரியை கூப்பிடும்பொழுது வந்து என்ன அப்படின்னா ஓகே பேபி அப்படிலாம் கேட்பாரு. கொஞ்சம் அது கியூட்டா இருந்தது. அதில் சொல்ல மகேஸ்வரி சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட்ராயன் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதுல ஏண்டா நாய என்ன நீ கூப்பிடணும்னு பார்த்தா, ஏண்டா நாய நீ அடுத்து என் பேர் சொல்லணும், வேற யார் பேரே சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஸோ ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்பாரு, நான் அம்மாவுக்காக தான் நிறைய விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. எல்லாரையும் கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்க போறாப்லையா. ஆமா, ஏதோ பெட்ல பெட் மாறி இருக்காங்களாம். இவங்க அவங்க பேர் என்ன, ஹூஸ் தட் ஜெஃப்ரி பெட் மாறிட்டாரு. ஆமா, சவுண்ட் பெட் மாறிட்டாங்களாம் தகவல். எஸ், ஏன்னா ஜெஃப்ரி வந்து சொல்லியே தான் போனாரு, இங்கேயே நான் என் பழைய பெட்டுக்கே போயிடலான் இருக்கேன் சார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாப்ல. எல்லாருமே தூரம் வச்சு பார்க்கணும் அப்படிங்கறதையும் வந்து வாடகை வீட்டுல இருந்தா போதும் சார், கடன்லாம் அடிச்சுட்டு வாடகை வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னாரு. நீங்க அதையும் தாண்டி போவீங்க அப்படின்றதையும் வந்து பாட்டு வந்து நிறைய எழுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கு பேனா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னாரு. அதை கூட நான் ஏற்பாடு பண்றேன், பாட்டு நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அண்ட் தீபக்
தீபக் வந்து என்னன்னா ரொம்ப ரைட்டா ஃபீல் பண்ணீங்களே, இறுக்கமா இருந்தீங்களே அப்படின்லாம் கேட்பாரு தீபக் கிட்ட. தீபக் கிட்ட அதை கேட்ட உடனே தீபக் சொல்லுவார், ஆமா சார், ஒரு 4-5 நாள் அப்படிதான் இருந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு பொழுதும், உங்களுக்கு ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க போற பாதை ரொம்ப கரெக்டா இருக்கு, அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அனுப்பிச்சு விடுவாப்ல. தீபக் கிட்ட யாரை கூப்பிடலாம்னா முத்துவை கூப்பிடலான்னு. முத்து வந்து அதாவது வந்து 24/7 வந்து நான் இந்த கேம்ல நான் என்ன பண்ணேன்றத நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு வீடியோ விழுந்துட்டா கூட என்ன தப்பு பண்ணியிருந்திருப்பேனோ அதை யோசிக்கிறேன் நான். அந்த தப்பை நம்ம போன வாரம் கூட இந்த தப்பை வந்து நான் அப்படியே கேட்டுட்டு போயிருந்திருக்கலாமோ, அதற்கு பதில் சொல்லி இருந்திருக்க வேண்டாமோ, அந்த காந்தி சொன்ன மாதிரியோ அப்படிலாம் மாதிரி பயங்கரமா பேசுவாரு. அதற்கு தான் வந்து முத்துக்கு சொல்ற ஒரே விஷயமா என்ன சொல்வாருன்னா, நிறைய பேசாதீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாப்ல. அதை வந்து என்ன சொல்றது, அளவா பேசுங்க அப்படின்னு. எனக்கு இதுல வந்து என்னன்னா, நான் ஒரு கிளைண்ட் கால்லாம் அட்டன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் மேனேஜர் ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து அயர்லாண்டில் இருந்தவர். அவர் வந்திருந்தாரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். ஒரு கிளைண்ட் காலில் நான் நிறைய விஷயங்கள் பேசுவேன். அவங்க பேசுறதை கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் பதிலாகவும் சொல்லுவேன். என்னை கூப்பிட்டு சொன்ன அட்வைஸ் ஃபர்ஸ்ட் டே ஒரு 2 மீட்டிங் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வந்து சொன்ன அட்வைஸ் என்னன்னா, முதல்ல நிறைய பேசாத, உனக்கு அங்க என்ன அவங்க கேட்குறாங்களோ அதற்கான பதிலை மட்டும் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீ நிறைய வார்த்தைகள் விடும்பொழுது அதுல இருந்து இன்னும் ஒரு 10 கேள்வியோ, அதுல இருந்து இன்னும் ஒரு 10 எக்ஸ்பெக்டேஷனோ பில்டப் ஆகும். அப்ப அதை நீ பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு ஆளா மாறிடுவ. அதை நீ பூர்த்தி பண்ணணும். அடுத்து அதை நீ பூர்த்தி பண்ணல அப்படின்னா, நீ தானே அன்னைக்கு அவ்வளவு பேசின அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல வச்சிருவாங்க. எப்பவுமே நிறைய பேசாத, அந்த கேள்விக்கு எஸ் நோ ஆன்சரா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அதை மீறி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா எக்ஸ்பிளனேஷன் கொடு. இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட எஸ் நோ அப்படி நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் எனக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார் இல்லையா, அளவா பேசுங்க அப்படின்னும் பொழுது அது ஞாபகம் வந்து, நான் ஒன் ஆஃப் த என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பதில் சொன்னேன். அது எனக்கு வந்து ஒரு நல்ல பதிலா இருந்தது. அவங்க ஏதோ என்னை பத்தி ரொம்ப இதுவா பேசிட்டே இருந்தாங்க. நம்ம டாக்கட்டிவ், நான் லூஸ் டாக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு பதில் இருந்தது இல்லையா, அதுதான் வந்து முத்தூர்க்கும். அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து தன்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நிறைய வார்த்தையை விட்டுடுறாரு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு விஜயஸ் அவர்கள் வந்து சொல்லுவாப்ல. அண்ட் அதன் பிறகு வந்து யாரை நீங்க கூப்பிடணும் அப்படின்றப்ப ஜாக்லின் வர அவர் அடுத்து. அப்ப ஜாக்லின் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் வாரம் இருந்த கான்பிடன்ஸ் இப்ப எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டவுன் ஆக்கிட்டாங்க. நான் வந்து அப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு நாளுமே நான் வந்து விளையாடினேன், இந்த வாரம் நான் இருக்கேன்னா அந்த வாரம் நான் என் ஃபுல்லஸ்ட் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் போது இவர் திரும்பி அதே அட்வைஸ் தான் பண்ணுவாரு. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், ஆனாலும் கூட பிளே பண்ணுங்க, விளையாட்டை நிறுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் கொடுத்துட்டு அனுப்பி விடுவாரு. அருண் தான் வந்து ஃப்ரீயா பேசுங்க, நேத்தி நடந்த விஷயங்கள்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவாரு. அது எனக்கு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏதோ ஒரு சக்தி என்னை இவ்வளவு நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, 2 சக்தி தான், ஒன்னும் பெரிய விஷயம். அந்த சக்தி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு நாள் இருந்திருக்க மாட்டீங்க. இன்னொரு பேர் வந்து எஸ். எஸ்ஸா ஏ சார், சாரி நீங்க வேற. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், அதுல உண்மை டவுட்டே இல்லை அப்படின்னு மாதிரி இவரும். எனக்கே ஒன்றும் புரியல. தப்பான போர்ட்ரேல் ஏதோ இருக்கா சார் என் மேல அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் பவித்ரா வந்து என்னவா அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அப்பதான் சொல்லுவாரு. பேசுறதுக்கு வந்து உனக்கு டைம் கொடுக்கல, என்ன கூப்பிடல, யாரும் வெத்தலை பாக்க வச்சு அழைக்க மாட்டாங்க, நீ ஏதாவது போய் பேசணும், நீ ஏதாவது ஒண்ணு வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அவ்வளவுதான். அதை வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, கப்ப பிடிக்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீ பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதன் பிறகு வந்து விஜய் விஷால் 10 வாரம் தாண்டிட்டோம் அப்படிங்கறது என்டர்டெய்னரா தாண்டினாராம் ஜாக்கி. எனக்கு இன்னி வரைக்கும் உண்மையிலேயே சொல்றேன், ஒரு என்டர்டெய்னரா இவர் எங்க இருந்தாரு? ஒரு காமெடியோ இவரோட என்டர்டெயின்மெண்டோ எங்க நீங்க பாத்தீங்க? ஒரே ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டார், ஷேவ் எல்லாம் ஃபுல் ஷேவ் பண்ணி வந்து ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடினார் எல்லாரோடையும் சேர்ந்து. அதுவுமே வந்து பெரிய என்டர்டெய்னிங்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். ஆனா நான் ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. போடுங்க 3 ரூல்ஸ் வந்து லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்மளுடைய 3 ரூல்கள். ஓகேவா? சோ முடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சொல்லிடுறேன்.
இப்போ வந்து என்னன்னா அவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்பேஸ் வந்து ஆனா இப்போ வந்து என்டர்டெய்னருங்கிறனால என்னை வச்சு செய்யறாங்க போல இருக்கு சார், என் வாய்ஸே கேட்கல அப்படின்னு பாப்புல விஜய் விஷால். அந்த ஸ்பேஸ் யார் கொடுத்தா? இப்போ ஒரு ஜாக்லினையோ இல்ல தீபக்கையோ இல்ல அருணையோ செஞ்சிருவாங்களா அந்த மாதிரி? அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்காங்கல்ல, அதையே நீங்க கொடுத்தீங்க. நீங்க சீரியஸா வந்து நீங்களே முதல்ல உங்களை சீரியஸா பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உங்களை வந்து ஃபன்னியாவும் வந்து காமெடியாவும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து அதை எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுவாப்ல. மஞ்சரி வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்ததுக்கு அப்புறமே எல்லார் மனதிலையும் நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு பதிவு வைக்கணும்னு நினைச்சேன், அது வந்து நான் பதிவு வச்சிட்டேன் அப்படின்றப்ப நீங்க சிறப்பான விளையாட்டு விளையாடுறீங்கம்மா, ஒன்னும் உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு ரயன் வருவாப்ல. ரயன் வந்து தனியா விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் சார் இப்பதான் அப்படின்போது அது நல்லா தான் இருக்கு. ப்ரொஜெக்ட் ஆகுறது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல சார் அப்படின்லாம் சொல்லுவாப்ல. எனக்கு ஏதாவது நீங்க ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுங்க சார்னு கேட்பாரு. நிஜமாவே நீங்க நல்லா விளையாடுறீங்க, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்வாப்ல. அதாவது ரயன் இந்த இடத்துல தான் நான் அதை சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கதான் ரயன் வந்து அவர் சொல்லுவார், சார் சார் எல்லாரும் நிறைய பேசின மாதிரி இருந்தது சார், நான் தான் ஏதோ வந்து நான் தான் வந்து அது வந்து சொல்ல முடியும், ரொம்ப கம்மியா பேசின மாதிரி இருந்தது சார், அதனால தயவு செய்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க சார், பரவாயில்ல சார் ஒரு 2 minutes பேசுங்க சார் என்கிட்ட அப்படின்னு. இவர் வந்து அந்த இடத்த வந்து கலகலப்பாக்குறது வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு ஜாக்கி. அடுத்து வருவாப்ல, ராணவ் கரெக்டா ஆடணும் சார், நான் கரெக்டா ஆடணும்னு நினைக்கிறேன் சார். ராணா கரெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, எனக்கு எல்லாம் தெரியும் சார், வேற ஒண்ணுமே விஷயம் இல்ல ராணா, நீங்க பார்த்து விளையாடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து எனக்கு கிளம்புற மூடு வந்தாச்சு, இதுக்கப்புறம் இதுல மாட்ட முடியாது அப்படின்றதுல அது ஒரு விஷயம் ஜாக்கி. அதாவது நல்லா விளையாடுற பையனு சார் ஒரு 2 minutes வெளில போனா என்ன ஏதாவது சொல்லுவாங்க, என்கிட்ட மட்டும் நீங்க கம்மியா பேசிட்ட மாதிரி இருக்குன்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா விளையாடுறேன் சார் நான். பட் ஆனா இந்த இதுல கியூட் மொமெண்டா ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி போகும்போது ஊசி போட்ட மாதிரி போறது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படி போனதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவே அன்ஷிதா சொன்னது நல்லா இருந்தது, உள்ள வர வேணான்ட்டாங்க. ஆமா, ஆனா அது போய் சொல்லும் தெரியுமா, அம்மா ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காங்க சொல்ல வேணான்னு அதுக்குள்ள எப்பறம் நியூஸ் சொன்னீங்கன்ற மாதிரியான மொமெண்ட் அது. ஸோ ரஞ்சித் வந்து அவரும் அப்படியே சொல்லுவார், வெளியில என் பேர் எப்படி அப்படின்றப்புறம் வந்து நீங்க சுத்தி விடுறீங்கன்றாங்க சார், வெளியில எது கேட்டாலும் அதுதான் உங்களோட பிரச்சனையே, இங்க வந்து உங்களை வேற எதுவும் ப்ரொஜெக்ட் ஆகல அதை பாத்துக்கங்க அப்படின்றதும். அன்ஷிதா வந்து நான் தாண்டணும் ஓடணும் அப்படின்னும் போது ஜாலியா விளையாடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாப்ல. லாஸ்டா தான் சவுண்டு, இந்த ரயன் போனதுக்கு அப்புறம் தான் சவுண்டு நீங்க சொன்ன அந்த கியூட் மொமெண்ட் சௌந்தர்யா கிட்ட, டேய் நான் வந்து உட்கார்ந்துருந்தேன், நீ வந்தா நான் எழுந்திருக்கணும்னு உட்கார்ந்து நீ என் பேர் சொல்லையாடா அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் நல்லா இருந்தது அது. அதன் பிறகு அன்ஷிதா சொன்ன விஷயம் நல்லா இருந்தது, சௌந்தர்யா வந்த உடனே சொன்னதும் நல்லா இருந்தது. அதாவது ஒரு மனுஷன் சீரியஸா உங்களுக்கு அட்வைஸ், சார் நீங்க தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சொன்னாங்க, பாப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹார்ட் கட்டின்னு இருப்பாங்க ஜாக்கி. எல்லாருக்கும் நான் வந்து அங்க ஹார்ட், உங்களுக்கு ஹார்ட் சரி வருது இப்படி உங்களுக்கு வராதா? அது ஹார்ட் ஷேப் வரல, நான் நிஜமாலுமே கேக்குறேன்யா, இது ஹார்ட் ஷேப்பா? இப்ப அவர் காட்டின்னு இருக்கிறது ஹார்ட் ஷேப்பா? ஒரு மாதிரி ஸ்டேப்லெஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ அந்த விஷயம் சௌந்தர்யாவோட அந்த மூமெண்ட்ல நல்லா இருக்கும். அப்போ ஹார்ட் கொடுத்துன்னு அவர் வந்து கேட்பாரு, ஏமா அப்பா. ஆனா உண்மையிலேயே சில இடங்கள்ல வந்து அவங்க கேட்பாங்க, சார் உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்பாங்க. அவர் வந்து சொல்ற உங்க எல்லாரும் எனக்கு பிடிக்குமா. ஏன்னா வீட்டுக்கு போனா அவருக்கு வந்து இப்ப வெளில போன பிக் பாஸே வந்து வெளியில நிப்பாரு விஷ்ணுலாம், அப்புறம் சார் பிடிக்கும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் வந்து எங்களை எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா சார், அந்த எல்லாருலயும் நானும் இருக்கிறது ஹாப்பி சார் அப்படின்வாங்க. நான் சீரியஸா பேசுறேம்மா விளையாடுங்க. அவர் வந்து கேட்பாரு, எல்லாரும் பேசிட்டு காலை தூக்கி மேல வைக்கிறது, அப்ப நான் நல்லா விளையாடுறேன் சார், அதெல்லாம் நம்ம வேணும்னு பண்ணுவீங்க சார், நான் வேணும்னு தான் சார் எனக்கு பண்ண வர்றது, இதெல்லாம் அப்படியே இயல்பா வருதான் அவங்களுக்கு. நல்லா பேசினாங்க அவங்களும், which was really good அவங்களுடைய மூமெண்ட்ஸும். ஸோ எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. 2 நாள் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாரு விஜய். விடுதலை வேற வரப்போகுது இவங்கள்ட்ட அவரும் கணக்கு போடுவார்ல நம்மள மாதிரி, எப்ப இன்னும் ஒரு 30 நாள் தான்டா ஆட எப்பா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் அவரும் வந்து நடந்து போனாரு. ஸோ இதுதான் வீட்டில் நடந்த விஷயங்கள். வேற ஏதாவது கமெண்ட்கள் இருந்தால் படிச்சா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜி. ஓகே சரி, எல்லா கமெண்ட்டும் படிங்க. ஐயோ பாருங்க, நெல்லிசிமி சொல்லிட்டாரு, வெளில எப்படி நினைக்கிறாங்கன்ற அந்த இதையும் வந்து உடனே எல்லாம் சொல்ல மாட்டாரு, அதுக்கே 2 மணி நேரம் 2 நிமிஷம் பேசுவாராம். ஆனா கேட்க வந்தது இதுதான் அப்படின்னாரு. ஐயோ, ஆனா உண்மையிலே வழி நெடுக காட்டு மல்லி
யாரும் அத பார்க்கலியே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல, வழி நெடுக காட்டு மல்லி. ரைட், எனிவே ஜாக்லின் இலங்கேஷ் போட்டுருந்தாரு. ரைட், எனிவே சொல்லுங்க. இந்த வங்காள கடையில நாளைக்கு பாடுறோமா? ஆர்ச்சர் சொன்னது. ஓகே ஃபைன். அதன் பிறகு வந்து பிரசாத் அவர்களும் சொல்லியிருந்தாரு, டெஃபினெட்லி வந்து போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பாட்காஸ்ட் கண்டிப்பா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அதுதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். வந்தோம் எல்லாத்தையும் இதெல்லாம் வாங்கி கண்டிப்பா. அது வேற ஒரு லிஸ்ட் வேற போட்டு என்னென்னலாம் சப்ஜெக்ட் பேசணும்னு வேற லிஸ்ட் வேற பண்ணுவோம். ரொம்ப நாளா கதைப்போமா சேனல்ல தூங்கிட்டு இருக்குது. அதுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் போட ஆரம்பிப்போம். பண்ணுவோம். ஸோ நல்லா பாடினீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா ஜாக்லின் உடைஞ்சு போனா விஜேஎஸ் லவ் யூ சொல்லுவாரா அப்படின்ட்டு வந்து பராசக்தி கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவர் அப்படிலாம் வந்து அவங்களும் அதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மாதிரிலாம் காட்டுறதே இல்லை அவர்கிட்ட. வந்த இது இல்லை சார், அவ்வளவுதான், கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க, கொடுக்கலையா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் விஜேஎஸ் வந்து மிஸ்ட் ஆஸ்கிங் முரு, அதை நானும் சொன்னேன், ஆர்ச்சர் கேட்டதை. முத்துவும் வந்து அருணுக்குமார் அந்த பர்சனல் அட்டாக்கை பத்தி வந்து பேசவே இல்லை, அதனால வந்து கேம் ஸ்பிட் பண்ணதை பத்தியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இன்னொரு விஷயமும் கேட்பாருன்னு நினைச்சேன் முத்து கிட்ட. அது எப்படிப்பா நீங்க ஒரு யூனியன் லீடர் எப்படிப்பா நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமும் கேட்பாருன்னு நினைச்சேன். கடைசியில் அதெல்லாம் கேட்கல அவரு. சோ இவ்வளவு தூரம் கேட்டதே நம்மளை பொறுத்தவரை பெரிய விஷயம். அதுதான் மேட்ரு. அதுவும் அந்த படம் முடிஞ்சும் இது ப்ளூஃபர் போடுற மாதிரி வந்து அருண் கிட்ட பேசுறது எனக்கு பொறுத்தவரையிலும் ஓகே தான். அதேதான், அதான் கிஃப்ட்னு சொல்லியிருந்தா. ஒரு நாள் அடி வாங்கினதுக்கே நோ கிச்சன்ல போய் நின்று புலம்புறாப்ல அருண். எவ்வளவு வாங்க, அது வாரம் ஐயோ. ஓகே. அண்ட் வேற என்ன next week nomination by default Arun will be there. Okay. And maybe Jeffrey will be there. Jeffreyக்கு தான் வந்து பாஸ் கொடுத்தாங்களே, நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்களே ஆர்ச்சர், அதனால அவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு நடுவுல ஈஸியா டார்கெட் வந்து பவித்ராக்கு ஒரு குத்து, சௌந்தர்யாவுக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷிகா ப்ரூவ்டு ஷீ இஸ் எ ஜோன் அவுட் கிளி அப்படின்றத சொன்னாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி ஓகே, மகேஸ்வரி அண்ட் பிரசாத் முரளிதரன் ரெண்டு பேருமே புதுசா லைவ், அதாவது இந்தியன் லைவுக்கு வந்திருக்காங்க. ஐ மீன் இந்திய நேரப்படி. அரவிந்த் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாப்ல இந்திய நேரப்படி அப்படின்னு. இல்ல நண்டு சென்று சொல்லியிருக்கா, இவர் வந்து இப்ப கிளியர் பண்ணிட்டாரு, பாசம்னு நிறைய தடவை சொல்லிட்டாரு அப்படின்னாங்க. இல்ல அதேதான் என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவும் இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு போனாங்க. டெஸ்டினி நமக்கு என்ன விதிச்சிருக்குன்னு தெரியல எனக்கு, ஆனா எனக்கு ரொம்ப வந்து இந்த மொமெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. வெளியில போனா ஏங்க ஒரே வீட்டுக்குள்ளார இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாதாங்க அதெல்லாம். வெளியில போறோம், 1000 பேரை பாக்குறோம் அப்படின்னும் பொழுதுதான் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிடும். ஓ இதெல்லாம் ஃபேக் போல இருக்கு, எல்லாமே ஃபேக்கா, அப்படி எல்லாமே நடிப்பா அப்படின்றது தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். Hi Jackie, இன்னும் எபிசோட் பார்க்கல. woke up because of கொசுக்கடி, came to check if you are live அப்படின்ட்டு விருத்துலா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து ஓகே. ஸோ பிறகு வந்து ரயன் கண்டிப்பாக வந்து டாப் 5ல வரணும் ப்ரோ, நல்ல மெச்சூரிட்டியான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாண்டியன் அவர்களும் உண்மையிலே நல்ல கருத்தாக பேசுறது அதெல்லாமே ஓகே தான். பட் அந்த பையனே வந்து ஜெஃப்ரி வந்து சுத்தல விட்டாரு பாரு, அதுதான் மேட்ரு. ஓரளவுக்கு யோசிச்சா சௌந்தர்யா, ரயன், ஜாக்லின், மஞ்சரி, முத்து 5 பேர், அதாவது இவங்க வந்து இல்லாத ஒரு 5 பேர்னா இவங்க 5 பேர் வந்து டாப் 5க்கு வந்துடலாம். ஒருவேளை ரயன் வந்து நல்லா விளையாடி அந்த டிடிஎஃப் எடுத்தா வேணா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, இல்லைனாலாம் வாய்ப்பே இல்லை. இவங்க எந்த இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட் இன்னும் 3 பேர் இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்களா, உள்ள 4 பேர் இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தர் வரணும்னு கண்டிப்பா நினைப்பாங்களா, அதுல முக்கியமான ஒரு ஆள் தீபக். சோ கண்டிப்பா அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொன்னியின் செல்வன் தொடர்வீர்களா ஜாக்கி, எனி ஐடியான்ட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்காரு இலங்கேஷ். என்ன பிரச்சனைனா 2 எபிசோட் பேசி அந்த எபிசோட அப்லோட் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள படம் வந்துடுது, அதை நடுவில் எங்களால் பண்ணவும் முடியல. அதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினைக்கும் போது 2வது பாகமும் வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த 6 சோர் பழசோர்ன்றதுனால அதுக்கு இது பண்ணிட்டு போயிடுவோம், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதாவது ஒரு
இதுவாக இருக்கும். இது இன்னும் நிறைய போய் புனசுருட்டுகளோட இருந்த ஒரு கதையை தான். பட் ஆனால் அதை வந்து நாங்கள் நல்ல வாய்ஸ் மாடுலேஷன்லாம் மாற்றிலாம் பண்ண அப்போ நான் அந்த 2 எபிசோட் அப்படியே இருக்குது, பார்ப்போம். அதுதான். எஸ். அதன் பிறகு வந்து அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹிதயத்துல்லா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் முடிச்சுக்கலாமா? 90 minutes ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வேற எதுவும் பெருசாக இல்லை. வேற ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், கேம் ஆஃப் த்ரோன்ஸை கூட வந்து லவ் டு வெயிட்டான். இஸ் ஆல்சோ ஐ லவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாப்ல இவர். ரஞ்சித் இதற்கும் வந்து குத்துகள் தானா. விஷால் கேப்டன் அண்ட் ஜெஃப்ரி என்எஃப்பி ஆல் அதர்ஸ் நாமினேட்டட். ஆமா, இது பிரசாத் அவர்களும் சொல்லியிருக்காப்ல. கரெக்ட். அண்ட் முடிச்சலாமா? அவ்வளோதான் ஜாக்கி. கட்டளைப்படி கிடைத்த வேதம் தொட்டணைப்பதே எனக்கு போதும், மொட்டு மல்லிகை எடுத்து தூவும் முத்து புன்னகை எனக்கு போதும், ஒரு இறைவன் வரைந்த கதை புதிய கவிதை இனிய கவிதை, கதை முடிவும் தெரிவதில்லை இளைய மனதை இழுத்த கவிதை, பாசம் என்றொரு ராகம் கேட்கும், பார்வை அன்பெனும் நீரை வார்க்கும், பாடும் நாள் இதுதான். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து லைக் போட்டு எங்களுக்காக லைக்கை கேட்டுக்கிட்டு இருக்க லைக் அதை போடுற அத்தனை பேருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகட்டும். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியும் அன்பையும் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது ஒரு நன்றிக்குரிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா எங்ககிட்ட பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிடையாது. இதுவரை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி அன்பும். விரிவான எபிசோட பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.